டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுகவை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் அறிவித்துள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். திமுக சார்பில் எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்றம் முன்பு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பில் இன்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பாஜக கூட்டணி ஆளாத மாநிலங்களை புறக்கணிக்கும் ஒன்றிய அரசின் இந்த போக்கு இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கர்நாடக மக்களின் பிரச்சினைகளை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணித்திருப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது அர்த்தமில்லை என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவும் அறிவித்துள்ளார். ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರು ಕರ್ನಾಟಕದಿಂದ ರಾಜ್ಯಸಭೆಗೆ ಹೋಗಿರೋರು, ಕರ್ನಾಟಕದಿಂದ ರಾಜ್ಯಸಭೆಗೆ ಆಯ್ಕೆಯಾಗಿರೋರು. ಅವರಿಂದ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೋ ನಾವು ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ಒದಗಿಸ್ಕೊಡ್ತಾರೆ, ಕರ್ನಾಟಕದ ಹಿತ ಕಾಪಾಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ನಿರೀಕ್ಷೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು. ಆದರೆ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಭಾಳ ನಿರಾಸೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕರ್ನಾಟಕದ ಜನರಿಗೆ ದೊಡ್ಡ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆந்திர மாநில மறுசீரமைப்புக்காக நிதி ஒதுக்கும் போது தெலுங்கானாவிற்கும் நிதி ஒதுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இதேபோல் ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் என்று கூறியுள்ள இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகம், தெலுங்கானா, இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ள நிலையில் கேரளா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களும் புறக்கணிக்கலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.